பல்லு முக்கியம்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பல்லோட வெளிப்படலம் தான் எனாமல். இந்த எனாமல் தான் பல்லுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. நீங்க ரொம்ப ஓவர் பிரஷிங், அதாவது அழுத்தி பிரஷ் பண்றப்போ இந்த எனாமல் தேய ஆரம்பிக்கும். எனாமல் தேய்றத தான் எனாமல் எரோசன்னு சொல்றாங்க. நீங்க ரொம்ப அழுத்தி தேய்க்கிறதுனால பற்களுடைய அந்த ஈரும் பல்ல விட்டு விலக ஆரம்பிக்கும். ஸோ இதைத்தான் இங்கிலீஷ்ல கம் ரிசஷன்னு சொல்றாங்க. கம்னா ஈறு. இந்த சமயத்துல தான் உங்களுக்கு பல்லுல கூச்சம் ஏற்படும். பல் கூச்சத்தை டூத் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த நிலையில தான் டூத் டெக்கே, அதாவது பற்சிதைவு ஏற்பட ஆரம்பிக்குது. இதை நீங்க இப்பவே கவனிக்காம விட்டா கடைசியில பல்லுல ஒரு குழியை போட்டுரும், அதாவது ஓட்டை. அந்த ஓட்டையை அடைக்கிற ப்ராசஸ் தான் கேவிட்டி ஃபில்லிங் இல்ல டென்டல் ஃபில்லிங்னு சொல்லுவாங்க. அப்பவும் நீங்க அடைக்காம விட்டா கடைசியா பல்லோட ரூட், அதாவது வேர் வரைக்கும் பாதிச்சு அந்த வேரை கிளீன் பண்ணி தான் அந்த ஓட்டையை அடைக்கிற மாதிரி வரும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட். ஒருவேளை பற்சிதைவு ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னா அந்த பல்லையே புடுங்குற சூழ்நிலை வரும். அந்த பல் புடுங்குறத டூத் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ உங்க கொஸ்டின், ரொம்ப அழுத்தி பிரஷ் பண்றத இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்வோம்? கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.